லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு சென்னை விமான நிலையம் வந்த பிரேமலதா விஜயகாந்தை வரவேற்க தேமுதிக தொண்டர்கள் விமான நிலையத்தில் குவிந்த நிலையில் உள்ளே விட போலீசார் மறுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மொய்தீன். விவரம். வணக்கம் தர்ஷினி. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பத்மபூஷன் விருதை பெற்ற விஜயகாந்தின் சார்பாக அவரது மனைவி பிரேமலதா குடியரசுத் தலைவர் மர்முவை சந்தித்து பின்னர் சென்னை விமான நிலையம் வந்தார். அதனைத் தொடர்ந்து டெல்லி தமிழ் சங்கம் சார்பாக நடைபெற்ற பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டு டெல்லியில் இருந்து சென்னை விமான நிலையம் பிரேமலதா வந்தடைந்தவுடன் அவருக்கு தேமுதிக கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னே சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்பேடு விஜயகாந்த் நினைவிடத்திற்கு திறந்தவெளி வாகனத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தொண்டர்களுடன் சென்றார். தொண்டர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றதால் விமான நிலையம் உள்ளே மற்ற வாகனங்கள் வெளியே செல்ல முடியாதபடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கிருந்த போலீசார் போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்காக 5 வாகனங்களாக மறித்து அனுப்பினர். இதனால் பிரேமலதாவை பின்தொடர முடியாத தொண்டர்கள் ஆவேசமடைந்து வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி விமான நிலையத்திற்கு உள்ளே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு போடப்பட்டிருந்த பேரிகார்டு உள்ளிட்டவரை கீழே தள்ளியதும் இல்லாமல் போலீசாருடன் பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதித்தது. விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.